படம் மொக்க படம், தயவு செஞ்சு கேட்காதீங்க. செம்ம டென்ஷன்ல இருக்கு. படம் கதைய மொக்கையா இருக்கு ப்ரோ. டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. படம் நல்லா இல்ல ப்ரோ. ரிலீஸ் பண்ணி விடுங்கடா. எங்களுக்கு ஜனநாயகம் மாதிரி பொறுமையா வரட்டும் ப்ளீஸ்டா. என்னால முடியலடா. பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கலுக்கு ஊருக்கு கூட போகாம இங்க இருந்தாண்டா. தெரிய ரிலீஸ் ஆகுதுன்னு கடைசி நேரத்துல இப்படி பண்ணி விட்டீங்களேடா. அரசியலுக்கான முக்கியமான இதுவோ அதிமுகவுடைய இதை வந்து அண்ணாவை முன் வச்சு அண்ணா நாமத்தை பற்றி எம்ஜிஆர் சொன்னாரோ அதுதான் இதுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இருக்க அதிமுக வராது, அடிமை அதிமுகவோட இருக்காது. படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப விறுவிறுன்னு போகுது. செகண்ட் ஹாஃபும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஐ திங்க் ஃபேர்லி இட் இஸ் a வெரி குட் ஃபில்ம். பொங்கலுக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம். இட்ஸ் பிளாக் பஸ்டர் ஃபில்ம். எம்ஜிஆர் இதில் வராரு. நீங்கள் எம்ஜிஆரோடைய நுட்பமாக கவனிச்சிங்க. எம்ஜிஆர் பிடிச்சவங்களுக்கு, எம்ஜிஆரோட செய்கைகள், அவரோட செயல் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நிஜமாவே நல்லது பண்ணியிருக்காரு. அதான் மேட்ரு. அவர் சினிமா ஒரு ஹீரோவாக இருந்து பண்ணுறது, நிறைய பேர் அவர் கிமிக்ஸ் பண்ணார், அப்படி பண்ணார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிஜமாவே வந்து அவர் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்ளை பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு நடிகனாக பார்க்குறதுன்றதை மீறி ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவரும் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நிறையவும் பண்ணியிருக்காரு அவர். என்னோட போர்ஷன் வந்து நல்ல போர்ஷன். சத்யராஜ் சாருக்கு வந்து பிஏவாக வருவார். படம் த்ரூ அவுட்டாக நான் வரேன் அதில். பட் அந்த மாதிரி ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. மொக்க படம், தயவு செஞ்சு கேட்காதீங்க. செம்ம டென்ஷன்ல இருக்கு. படம் கதைய மொக்கையா இருக்கு ப்ரோ. டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. படம் நல்லா இல்ல ப்ரோ. ஒழுங்கா ஜனநாயகம் விடுங்க ப்ரோ. காசு குத்தி எத்தனை பேர் ப்ரோ வந்து பார்ப்பாங்க பொங்கலுக்கு. அந்த படம் பராசக்தி, அதுவும் மொக்க. இதுவும் இது அது பேர் வாவாதேரும் மொக்க. தயவு செஞ்சு ஜனநாயகம் விடுங்க எங்களுக்கு. படம் மொக்க கதை. காமெடி ட்ரைப்பா காமெடி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. 10 ஜப்பானுக்கு சமம் இந்த படம். டீசென்ட் வாட்ச், ஒரு ஆவரேஜ் வாட்ச்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரையும். நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் எப்படி காமிக்க போகிறாங்க, எம்ஜிஆர் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜாக வரப்போகுதா அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லை. பட் எம்ஜிஆரை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. கார்த்திக் சார் அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த எம்ஜிஆர் மாதிரி பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் இந்த விஷயங்கள் தான் பிடிச்சிருந்தது. ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அப்படியே இந்த ப்ரீ இன்டர்வல் டைமில் கொஞ்சம் ஒரு பீக் இருக்குது. அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் பிடிச்சி இழுத்துறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் மைனஸாகவும் சொல்லலாம், ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம். ஒரு மிக்சட் தான். சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் உண்மையாக நல்லா இருந்தது. கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வச்சாங்க. எம்ஜிஆரை வச்சு ரீமிக்ஸ் சாங்ஸ் வந்து கொடுத்தாங்க. அங்கங்கே அந்த பிஜிஎம்லாம் வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. இருக்கும் அப்படின்னா கிடையாது. பராசக்தி வந்து கதையா சுமாரான படம் தான். ஆனால் அது ஒரு மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுது, ஒரு வரலாறை பேசுது, ஒரு கதையை பேசுது. அதே மாதிரி இந்த படம் வந்து கார்த்தி வந்து ஜப்பான் படத்தில் வர மாதிரி தான் வருவார். சுமாராக தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் இதில் வராரு. நீங்கள் எம்ஜிஆரோடைய நுட்பமாக கவனிச்சிங்க. எம்ஜிஆரை பிடிச்சவங்களுக்கு, எம்ஜிஆரோட செய்கைகள், அவரோட செயல் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவர் தான் நல்லவனா இரு அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு கிளிஷேன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அது கிளிஷே கிடையாது. பிடிக்காதுன்னு சொன்னார் அன்னைக்கு. அது கிளிஷே 3 தடவை டார்க்காக முடியாது. அது வந்து கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அது அந்த இடம் தான் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பிரித்து பார்க்கணும். எம்ஜிஆர்னு சொல்லி கட்சி சார்பா ஒதுக்கிடுறாங்க. ஆனா சொல்ல வர விஷயமே அந்த எம்ஜிஆரே அண்ணாவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா இந்த கதை இதுல வர விஷயம் என்னன்னா ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுவோம். ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுவோம். அதான் நான் சொல்றேன்ல, நீங்க எம்ஜிஆர் வந்து நல்லவனாயிரு, குடிக்காத, அம்மாவை அடிக்காத, பெண்களை திட்டாத அப்படின்னு சொன்னாருங்களா. அது அன்னைக்கு கிளிஷாவை தெரிஞ்சுங்களா? அது கிளிஷா இல்லை. இதுதான் அநியாயத்தை கண்டா தட்டி கேளு அப்படிங்கிறதுங்களா. அதுதான் இது வந்து எம்ஜிஆர் படம். நீங்க கார்த்தி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஜப்பான் படத்துல வர கார்த்தி மாதிரியே ஒரு கார்த்தி சீன் எல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கும். ஆனா எம்ஜிஆர் சீன் ரொம்ப நல்லா இருக்கும். எம்ஜிஆரோட 3 சண்டை ஒன்று வருது, அது ரொம்ப நல்லா இருக்கும். எம்ஜிஆர் சண்டையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த படம் கதையா, திரைக்கதையா பராசக்தி மாதிரியான ஒரு சுமாரான ஒரு இதுதான். ஆனா முக்கியமான படம். பராசக்தி எப்படி மொழிப்போர் தியாகிகளுக்கு முக்கியமான படமோ அதே மாதிரி வாவாதியர் வந்து எம்ஜிஆருக்கு முக்கியமான படம். இந்த படத்துலையுமே இதுவும் வந்து அதிமுக படம் கிடையாது. அது திமுகவுக்கான இடம் நிறைய வருது. சூரியன் உதிக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். சூரியனோட இதில் தான் வருவார். சூரியன் உதிக்கும் போது மறைஞ்சு போவார், திரும்ப வருவார். ஸோ இது வந்து எம்ஜிஆர் படம், ப்ராப்பர் எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். படமா இல்லை, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பராசக்தியில் எப்படி அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சதோ அதே மாதிரி இதில் எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. 2026 தேர்தல் வரதுனால இது ரொம்ப முக்கியமான படம். முக்கியமான இது ஜனநாயகம் வந்தாலும் முக்கியமான இதுதான். எப்படி 3 அரசியலுக்கான முக்கியமான இதுவோ அதிமுகவுடைய இதை வந்து அண்ணாவை முன் வச்சு அண்ணா நாமத்தை பற்றி எம்ஜிஆர் சொன்னாரோ அதுதான் இதுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இருக்க அதிமுக வராது, அடிமை அதிமுகவோட இருக்காது. திமுகவோட தான் அதில் இருக்கும். திமுகவோட சுயமரியாதை, தப்பை தட்டி கேளு, இந்த இதுதான் அந்த இதுக்குள்ள இருக்கும். மற்றபடி கதையா, திரைக்கதையா சுமாராக தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆரை நீங்கள் இதில் ரொம்ப ரசிக்கலாம். எம்ஜிஆர் சண்டையை பிடிக்குமா, அவர் வந்து கம்பு சுற்றுறது இருக்குங்களா, சாட்டை சொல்லட்டுறது, அதெல்லாம் இதுக்குள்ள நல்லா மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருக்காங்க.
செலிப்ரேஷனான ஒரு படம் இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கான படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர்லாம் சொல்லியிருப்பாங்களா, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்தால் என்னெல்லாம் தடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலான படம் தான். அதனால ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓகே, ஒன் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கார்த்தியோட ஆக்டிங், அதாவது சும்மா நார்மலாக அவர் எப்பயும் போல கொடுக்குற என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எம்ஜிஆரோட இதுதான் கொடுத்துருப்பாங்க. நிறையா பாட்டெலாம் எம்ஜிஆரோட பாட்டில் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த மாதிரி நிறையா பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக ஒரு பாட்டு வரும், நான் ஆணையிட்டால், அது நான் வேற ஒரு படத்துக்காண்டி வேற ஒருத்தரோட வாய்ஸில் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கடைசி மொத்தமாக கடுப்பேற்றி விட்டாங்க. இருந்தாலும் வேறு வழியில் நான் அந்த பாட்டு ஆனால் ஒரிஜினலாக ரொம்ப நல்லா தான் இருந்தது. வாத்தியார் உண்மையாக சொல்கிறேன், வராத வாத்தியார், நீங்கள் போங்க வாத்தியார், வீட்டிலே இருங்க வாத்தியார். போன வருஷம் எப்படி உள்ளே பொட்டிக்குள்ளேயே கிடந்தீங்களோ அப்படியே இருந்திருக்கலாம் வாத்தியார். 1.5 வருஷமாக எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்திருக்கலாம். ஜப்பானுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்கள் படத்தை பார்த்து சந்தோஷமடையோன்னு நினச்சோம். ஆனால் இன்னமும் எங்களை வேதனைக்குள்ளாக்கிட்டீங்க. அப்படி தான் சொல்லணும். என்னடா நம்ம போன கார்த்தி சார் படமே வந்து இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதை வாத்தியாராவது நம்மளை காப்பாற்றும். பழைய, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த ஒரு தலைவரோட வச்சுருக்காங்க ஒரு அவன் பேரை. அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினச்சா. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த பொங்கலுக்கு இந்த படம் தேவையா? ஹேய், மனசாட்சியோட சொல்லு. ஜனநாயகன் வரல கோவத்தில் நாங்கள் உக்காந்துக்கிறோம். ஏன் இந்த படத்தை விட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கண்ணா. அதுவும் பொங்கல் வருஷத்தில் ஒரு டைம் செலிப்ரேஷன் பண்ணுறோம். அப்படிங்கும் போது நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள எதிர்பார்ப்பு வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு பானம் போட்டு உடச்சா எப்படி உடையும், அது மாதிரி உடச்சிட்டாங்க தலைவா. படம் உண்மையிலே சொல்கிறேன். கார்த்தி அது மாதிரி இருக்குது. அப்புறம் ராஜ்கிரண் சார் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராஜ்கிரண் சாரோட போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒரு ஒன்றுமே டேய் 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 மூடி நிறா படம் பாருங்க. நான் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கிறேன், இவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். டேய், காசு நாங்கள் கொடுத்து பார்க்குறோம், நீ ஒன்றும் பார்க்கல, நாங்கள் காசு கொடுத்து பார்க்குறோம். அப்படி மாதிரி படம் வேஸ்ட் தலைவா, சொதப்பிட்டாங்க எல்லாமே. ரொம்ப டீசென்ட் வாட்ச் தான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல சரிட்டு ஒரு நல்ல படம் இது பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேஷாக இருக்குது படம். ஸோ இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அவரோட கமிக்கல் திங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அவரோட தான் இருக்குது. வேற கார்த்தி சார் வந்து அந்த போர்ஷன்லாம் வரும்போது பயணமாக பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஸோ இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கலாம்னு ஃபீல் ஆகுது. எண்ட் ஆஃப் தி டே படம் வந்து அப்படி இப்படின்னு லேக் ஆகி ஒரு நல்ல டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல படம் பொங்கலுக்கு, அவ்வளோதான். பொங்கலுக்கு ஏற்ற படமான்னு கேட்டால் தெரில. பட் ஃபேமிலியாக வந்து சும்மா லைக் போர் அடிக்கு என்ஜாய் பண்ணி போகலான்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது. பட் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு படமாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஜனநாயகம் மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். வந்து என்னன்னா கனெக்ட் ஆக முடியல நம்மளால. நிறைய கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படி இப்படி லேக் ஆகிறதுனால நம்மளால கனெக்ட் ஆக முடியல. அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது. தவிர அதுவே இது வரைக்கும் இன்னொன்று லைக் இது கார்த்தி சார் போர்ஷன், அந்த அந்த எம்ஜிஆர் சாரோட அந்த இது வெர்ஷன் ஆஃப் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டுமே தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எப்படி போச்சுனே தெரியல, எப்படியோ லேக்காக போயிட்டே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் இன்ட்ரோல் பேங்க் வந்து நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்காக போயிட்டு இருந்து நடுவுலேயே ஸ்லோவாக இருக்குது. ஆக்டிங் வைஸ் வந்து கார்த்தி செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் வந்து எம்ஜிஆரை காமிக்கிறாங்க. அந்த எம்ஜிஆரை வச்சு ஒரு புது ஸ்டோரியை உருவாக்குறாங்க. அது நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயண் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு சாங்ஸ்லாம். அது எம்ஜிஆரோட விண்டேஜ் சாங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த கார்த்தியோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்தது. மேனரிசம்ஸ்லாம் அப்படியே காமிச்சிருக்காரு.